முக்கிய செய்திகள் 25க்கு வரவேற்கிறோம். பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு வலுவான பதிலடி கொடுக்கப்படும் என சூளுரைத்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்கும் என உறுதியளித்துள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியர்களிடம் உள்ள ஒற்றுமைதான் நாட்டின் மிகப்பெரிய பலம் என குறிப்பிட்டார். हमारी निर्णायक लड़ाई का आधार है. हमें देश के सामने आई इस चुनौती का सामना करने के लिए பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் பொதுமக்கள் 26 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தால் ஒவ்வொரு இந்தியரின் ரத்தமும் கொதிப்பதாக தெரிவித்த அவர் அந்த சம்பவம் பயங்கரவாதிகளின் கோழைத்தனத்தை பிரதிபலிக்கும் வகையில் உள்ளதாக விமர்சித்துள்ளார். காஷ்மீரில் அமைதியான சூழல் நிலவி வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாததால் பயங்கரவாதிகளும் அவர்களின் வழிகாட்டிகளும் விரக்தியில் இருந்து வருவதாக கூறிய பிரதமர் மோடி இதை விரும்பாமல் காஷ்மீர் பள்ளத்தாக்கை மீண்டும் பழைய நிலைக்கு மாற்ற நினைத்து அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். உலக நாடுகளின் தலைவர்கள் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்திற்கு கடும் கண்டனங்களை பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் பயங்கரவாதத்திற்கு எதிரான சண்டையில் 140 கோடி இந்தியர்களுடனும் ஒட்டுமொத்த உலகமும் துணை நிற்பதாக தெரிவித்தார். பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நீதி கிடைப்பது உறுதி என தெரிவித்துள்ள பிரதமர் மோடி அந்த தாக்குதலுக்கு காரணமான அனைவருக்கும் வலுவான பதிலடி கொடுக்கப்படும் என சூளுரைத்தார். போர்க்கப்பல்களிலிருந்து ஏவுகணைகளை செலுத்தி இந்திய கடற்படை சோதனை செய்துள்ளது. எதிரிகளின் போர்க்கப்பல்களை தகர்க்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணையின் சோதனை வெற்றிகரமாக அமைந்துள்ளதாக கடற்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரேபியன் கடல் பகுதியில் இருந்தவாறு கப்பலிலிருந்து செலுத்தப்பட்ட ஏவுகணைகள் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை சரியாக சென்று தகர்த்ததாக தெரிவித்துள்ள அதிகாரிகள் இந்தியாவின் கடல்சார் நலன்களை பாதுகாக்கும் முழு திறனுடன் தங்கள் கடற்படை தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். சாதாரண அரசியல்வாதி அல்ல நான், ஆசைகளால் என்னை வீழ்த்திவிட முடியாது என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தாவேகா தலைவர் விஜயோடு நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்காதது ஏன் என்பது குறித்து விளக்கும்போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் நண்பர் விஜய் அவர்கள் கூட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரும்படி அழைப்பு விடுத்த போது விகடன் இதழின் சார்பில் அது ஒரு தவறான யூகத்தை கொடுத்து விடக்கூடாது, நாம் இருக்கிற அணியில் தொடர வேண்டும், அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது, அதன் மூலம் நாம் இருக்கிற அணி பலவீனப்பட்டால் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக அரசியல் சூழல் மாறிவிடும் என்பதையெல்லாம் யூகித்து அந்த விழாவையை புறக்கணித்தவர் திருமாவளவன். அவர்கிட்ட சொன்னார், அண்ணன் நமக்கு வரல, ஆனால் அவர் மனசு நம்மோட இருக்கும். நாங்க நினைச்சிருந்தா இல்ல எங்களுக்கு விஜயோட போறது கூட கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கதவையும் நான் மூடினேன். அதுதான் திருமாவளவன். நீங்கள் நினைக்கிற சராசரி அரசியல்வாதி அல்ல திருமாவளவன் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நான் உறுதிப்படுத்தியிருக்கிறேன். இந்த ஆசைகளால் திருமாவளவனை வீழ்த்திவிட முடியாது. ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கும் திருமாவளவன் எப்படி அதிமுக மற்றும் தாவேகாவுக்கான கதவுகளை அடைக்க முடியும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் ஒரு கூட்டணியில் இருக்கார், திருமாவளவன் ஒரு கூட்டணியில் இருக்கார். இவர் எப்படி போய் ஏடிஎம்கே டோரை எப்படி க்ளோஸ் பண்ண முடியும்?
இவர் எப்படி போய் திரு விஜய் அவருடைய டோரை க்ளோஸ் பண்ண முதல்ல அவர் வீட்டை டோரை அவர் க்ளோஸ் பண்ணணும். அவ்வளவுதான், அவர் வீட்டு டோரை அவர் க்ளோஸ் பண்ணட்டும். அடுத்த வீட்டை பற்றி அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம். நிகர மதிப்பின் அடிப்படையில் உலகின் மிகவும் மதிப்புமிக்க நிறுவனங்களின் பட்டியலில் ரிலையன்ஸ் குழுமமும் இணைந்துள்ளது. உலக ஜாம்பவான்களோடு போட்டி போடும் விதமாக உலகின் மதிப்புமிக்க 25 நிறுவனங்களின் பட்டியலில் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனம் இணைந்தது. ப்ளூம்பர்க் தரவுகளின்படி $118 பில்லியன் நிகர மதிப்புடன் ரிலையன்ஸ் நிறுவனம் 21வது இடத்தை பிடித்துள்ளது. இதன் மூலம் மைக்ரோசாஃப்ட், அலிபாபா, ஆல்பாபெட் உள்ளிட்ட மிக முக்கிய நிறுவனங்களின் பட்டியலில் ரிலையன்ஸ் இணைந்துள்ளது. இந்நிலையில் ரிலையன்ஸ் குழுமத்தின் சந்தை மதிப்பு 140 பில்லியனாக உயர்ந்துள்ளது. பஹல்காம் தாக்குதலால் அதிர்ச்சியில் உறைந்துள்ள அப்பகுதி மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக ஸ்ரீநகரைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒரு புதுவித முயற்சியை முன்னெடுத்துள்ளனர். விலை உயர்ந்த சொகுசு கார்களில் பயங்கரவாதத்திற்கு எதிரான வாசகங்கள் அச்சிடப்பட்டு அவற்றில் பஹல்காம் பகுதியில் உள்ள பிரதான சாலைகள் வழியாக ஊர்வலமாக சென்று வருகின்றனர். பொதுமக்கள் வீடுகளில் முடங்கி கிடப்பதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படும் நிலையில் மக்கள் மத்தியில் அச்சத்தை களைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் இளைஞர்கள் இந்த செயலில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ONGC நிறுவனத்திற்கு அனுமதி தரப்பட்டுள்ளது. எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கான ஏலத்தின் 9வது சுற்று கடந்த ஆண்டு நடைபெற்றது. இதில் தமிழக ஆழ்கடல் பகுதியில் 4 இடங்கள் உள்ளிட்ட நாடு முழுவதும் 28 இடங்களில் 1,36,596 சதுர அடி கிலோமீட்டர் பகுதிகள் ஏலத்தில் விடப்பட்டன. இதில் கன்னியாகுமரிக்கு அருகே உள்ள ஆழ்கடலில் 3 இடங்களிலும், சென்னை அருகே உள்ள ஆழ்கடலில் 1 இடத்திலும் எண்ணெய் எரிவாயு எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த 4 இடங்களிலும் 32,485 சதுர கிலோமீட்டர் பகுதியில் இந்த பணிகளை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் பணிகளால் கடல் வளம் கடுமையாக பாதிக்கும் என மீனவர்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அந்த பகுதிகளில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ONGC நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சாத்தியமற்ற விஷயங்களாக கருதப்படுபவை சாத்தியமானால் கோப்பை சாத்தியமே. IPL கிரிக்கெட் தொடரில் தோல்வி மேல் தோல்வியை தோளில் ஏற்றிக் கொண்டுள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நிலையும் இதுதான். சேப்பாக்கம் மைதானத்தில் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிராக முதல் தோல்வியை சந்தித்தது சென்னை அணி. ஆனாலும் பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பு இன்னும் முடிந்துவிடவில்லை என புள்ளிகள் பட்டியலும் காலகட்டமும் சொல்கிறது. தற்போதுள்ள புள்ளிகள் பட்டியலில் முதல் 2 இடங்களில் இருக்கும் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் தொடர்ந்து வெற்றிகளை குவிக்க வேண்டும். இதில் சென்னை அணியுடனான போட்டியில் மட்டும் குஜராத் அணி தோற்க வேண்டும். பெங்களூரு, மும்பை, பஞ்சாப், லக்னோ அணிகள் தொடர்ந்து தோல்விகளை சந்திக்க வேண்டும். சென்னை அணி அடுத்துள்ள போட்டிகள் அனைத்திலும் வெற்றி பெற்று 14 புள்ளிகளை பெற வேண்டும். வெற்றிகள் மட்டும் பெற்றால் போதாது, அதிக ரன் ரேட்டுடன் கூடிய வெற்றிகளை சென்னை அணி ஈட்ட வேண்டும். தொடரில் முன்னணி அணிகள் 2ம் வெற்றி பெற வேண்டும். குறிப்பிட்ட 4 அணிகள் தொடர்ந்து தோற்க வேண்டும். சென்னை அணி அடுத்து களம் காண உள்ள போட்டிகளில் பஞ்சாப், பெங்களூரு, கொல்கத்தா, ராஜஸ்தான், குஜராத் ஆகிய 5 அணிகளையும் தோற்கடிக்க வேண்டும். 4 புள்ளிகளுடன் உள்ள சென்னை அணி ஒவ்வொரு போட்டியிலும் அதிக ரன் விகிதத்தில் வெற்றியை ஈட்டி 14 புள்ளிகள் பெற வேண்டும். இப்படி பல விஷயங்கள் கைகூடினால் சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வாய்ப்பு இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் பூத் கமிட்டி என்றால் என்ன என்பது குறித்து காண்போம். தேர்தல் பணிகளில் பூத் கமிட்டி முக்கிய பங்கு வகிக்கிறது. அரசியல் கட்சியின் தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள், வட்ட நிர்வாகிகள் என வரிசையாக செயல்படும் குழுக்களில் கடைசியாக இருப்பதே இந்த பூத் கமிட்டி. அதாவது ஒரு கட்டிடத்தின் அஸ்திவாரம் போன்றது. அஸ்திவாரம் உறுதியாக இருந்தால்தான் கட்டிடம் நிலைத்து நிற்கும். அஸ்திவாரம் ஆட்டம் கண்டால் கட்டிடமே காலியாகிவிடும் அல்லவா? அதுபோன்றுதான் ஒரு கட்சிக்கு பூத் கமிட்டி அவசியம். தேர்தல் நேரங்களில் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் வீடு வீடாக சென்று தங்களது கட்சிக்கு வாக்களிப்பதை உறுதிப்படுத்துவார்கள். 2024 தேர்தலில் தமிழ்நாட்டில் 68,321 பூத் கமிட்டிகள் அமைக்கப்பட்டன. ஒரு பூத்துக்கு 10 பேர் கமிட்டி என வைத்துக் கொண்டால் கூட 6.8 லட்சம் பேர் ஒரு கட்சிக்கு பூத் வேலை செய்ய தேவைப்படுவார்கள். சித்திரை அமாவாசையை முன்னிட்டு திருச்செந்தூரில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை மற்றும் சித்திரை முதல் அமாவாசை என்பதால் பக்தர்கள் அதிகாலையிலிருந்தே குவிந்த வண்ணம் உள்ளனர். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காகவும் முருகரை காணவும் குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பொது தரிசனம், கட்டண தரிசனம் என அனைத்து வரிசைகளிலும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. கோயில் வளாகம் மற்றும் கடற்கரை பகுதியிலும் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலக கட்டடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அதிகாலை 2:30 மணியளவில் கட்டடத்தின் 4வது தளத்தில் தீப்பிடித்த நிலையில்
உடனடியாக தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையே தீ மளமளவென இதர பகுதிகளுக்கும் பரவியது. தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த தீயணைப்புப் படையினர் 7 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் தீயில் எரிந்து சேதமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரெட்ரோ படத்தை தொடர்ந்து பிஸியாக இயங்கி வரும் நடிகர் சூர்யா லக்கி பாஸ்கர் பட இயக்குநர் வெங்கி அட்லூரியுடன் இணைய உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த புதிய படத்தை சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் தயாரிக்க இருப்பதாகவும் சூர்யா தெரிவித்துள்ளார். RJ பாலாஜி இயக்கத்தில் தற்போது சூர்யா ஒரு படம் நடித்து வரும் நிலையில் அவர் அடுத்ததாக வெங்கி அட்லூரியுடன் இணையும் படம் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் விசா காலாவதியான பின்பும் 46,000த்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் தங்கியுள்ளதாக உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் தமிழ்நாட்டில் உள்ள 46,000 வெளிநாட்டவர்களில் 20,000 பேர் ஆப்பிரிக்க நாடுகள், பங்களாதேஷ் மற்றும் மியான்மரைச் சேர்ந்தவர்கள் என தெரிவித்துள்ளார். அவர்களின் விசாக்கள் காலாவதியாகிவிட்டாலும் அவர்கள் தொடர்ந்து கோவை மற்றும் பிற மாவட்டங்களில் தங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இணைய குற்றங்கள் மற்றும் குழந்தை ஆபாச படங்கள் பெருகி வரும் சூழ்நிலையில் விசா இன்றி தங்கியுள்ள வெளிநாட்டவர்களை கண்காணிக்க வேண்டியது அவசியம் என நீதிபதி தண்டபாணி வலியுறுத்தியுள்ளார். இணைய குற்றங்களை சமாளிக்க அரசு அதிகாரிகள் மேம்பட்ட பயிற்சி பெற வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலால் பாதிக்கப்பட்ட சுற்றுலா தொழிலை மீட்டெடுக்க காஷ்மீரில் கார் பேரணி நடைபெற்றது. கடந்த 22ஆம் தேதி பைசரன் புல்வெளியில் நிகழ்ந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். இதனால் அப்பகுதியில் சுற்றுலா தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக சொகுசு கார்களின் பேரணி நடைபெற்றது. பயங்கரவாதிகளுக்கு எதிராக காஷ்மீர் மக்கள் ஒன்றுபட்டுள்ளதோடு என்பதை உணர்த்தும் விதமாக அப்பகுதியில் வசிக்கும் இம்தியாஸ் என்பவர் தெரிவித்திருக்கிறார். சுற்றுலாத்துறை மீதான நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்ப விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோப்பா டெல் ரே தொடரின் இறுதிப் போட்டியில் ரியல் மேட்ரிட்டை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பார்சிலோனா கோப்பையை வென்றது. பரபரப்பான ஆட்டத்தில் 28வது நிமிடத்தில் பார்சிலோனாவின் பெட்ரி முதல் கோலை அடித்தார். 70வது நிமிடத்தில் எம்பாவேவும் 77வது நிமிடத்தில் ஆரேலியன் சௌமேனியும் ரியல் மேட்ரிட்டிற்காக கோல் அடித்தனர். ஃபெரான் டோரஸ் பார்சிலோனாவிற்காக கோல் அடித்த நிலையில் கூடுதல் நேரத்தில் ஜூல்ஸ் கவுண்டே கோல் அடித்து பார்சிலோனாவின் வெற்றியை உறுதி செய்தார். இதன் மூலம் கோப்பா டெல் ரே கோப்பையை 32வது முறையாக பார்சிலோனா வென்றது. ஏற்கனவே இந்த சீசனில் ரியல் மேட்ரிட்டை வீழ்த்தி ஸ்பானிஷ் சூப்பர் கோப்பையையும் பார்சிலோனா வென்றிருந்தது. ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட் நகரில் நடந்து வரும் டென்னிஸ் தொடரிலிருந்து அதிர்ச்சி தோல்வியுடன் முதல்நிலை வீரரான நோவக் ஜோகோவிச் வெளியேறினார். தகுதிச் சுற்றுப் போட்டியில் ஜோகோவிச்சை எதிர்கொண்ட 21 வயதான இத்தாலி வீரர் மேட்டியோ ஆர்னால்டி 6-3, 6-4 என்ற நேர் செட்களில் வெற்றி பெற்றார். போட்டிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஜோகோவிச் தான் போட்டிக் களத்திற்கு மீண்டும் திரும்புவது தொடர்பாக தெரியவில்லை என்று தனது ஓய்வு குறித்து மறைமுகமாக தெரிவித்தார். 37 வயதான ஜோகோவிச் தனது 100வது ATP பட்டம் வெல்லும் முனைப்பில் இருந்து வருகிறார்.